ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி என்னென்னா ரொம்ப நாள் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ சொல்லலாம் அப்படின்னு நினச்சிருந்த ஒரு வீடியோ தான் இது. நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, இந்த மாதிரி வீடியோ ஒன்று போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய ஏர்லி ப்ரெக்னன்சிக்கான சின்ன சின்ன சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லையா. இதை நான் எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணேன், ஏன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எனக்கு நடந்த ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி திரும்பி யாருக்கும் அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றது ஒரு நோக்கத்துலையும் எனக்கு இந்த சில விஷயமெல்லாம் தெரிய வந்துச்சு. என்னுடைய லைஃப்பில் எனக்கு நடந்தது எனக்கு தெரிய வந்ததுனால, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லது அப்படின்றதுல ஒரு சில விஷயம் தெரிஞ்சுது. ஸோ அந்த விஷயத்தை நான் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஏர்லி ப்ரெக்னன்சி இது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லி வந்துட்டுருக்கேன். ஆமாங்க, எனக்கும் மிஸ்கேரேஜ் ஆச்சு. மிஸ்கேரேஜ் ஆனது எப்படி என்ன அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னா இது என்னால் வாழ்க்கையிலே எனக்கு யாருக்குமே நடக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா அது ரொம்பவே ரொம்ப சேடான ஒரு விஷயம். அதை நான் திரும்பி நினைக்கவும் கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம். இந்த மிஸ்கேரேஜ் பார்த்திங்கன்னா அது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்றதும் தெரியல. மோஸ்ட்லி ஃபஸ்ட் பேபிக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பேபிக்கு நடக்கிறது கம்மி தான். இதே ஃபஸ்ட் பேபி பிறந்த பிறகு செகண்ட் பேபிக்கு உடனே பெற்றுக்கிறவங்களுக்கு ஓகே, 1.5 வருஷம் 2 வருஷத்தில் பெற்றுக்கிறவங்களுக்கு நல்லபடியாக நிற்கிது. அதே ஒரு 4 வருஷம் கேப் விட்டு, ஒரு 5 வருஷம் கேப் விட்டு திரும்பியும் ட்ரை பண்ணுறவங்களுக்கு பார்த்தா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது. நான் நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருக்காங்க, நிறைய பேர் அவங்க ஸ்டோரி சொல்கிறாங்க, டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் நிறைய டாக்டர்ஸ் பேசுனதை பார்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு இப்படி நடந்த பிறகு நான் நிறைய பார்க்க ஆரம்பித்தேன், நிறைய யூடியூப் சேனலை பார்க்க ஆரம்பித்தேன். நிறைய எப்படி நடக்கும், ஏன் நடக்குது இந்த மாதிரிலாம் அப்படின்றதெல்லாம் நான் கணிச்சதில் நான் கொஞ்சம் அசம்ஷன் பண்ணதில் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் சொல்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லோரும் மாதிரி நாங்களும் ஒரு ஃபஸ்ட்டு பேபிக்கு அப்புறம் ஒரு செகண்ட் பேபி ஒரு 4 to 5 இயர்ஸில் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணதான் நாங்கள் ஓகே இந்த இயரில் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கும் நின்றுச்சு. நின்றதை எனக்கு அப்போவே எனக்கு நீங்கள் என்ன வேணாலும் அது பிரம்ம அப்படின்னு கூட நினச்சிக்கலாம். பட் எனக்கு நின்றப்பயே எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா எனக்கு தம்பி பிறந்து ஒரு 1.5 வருஷத்தில் எனக்கு திரும்பி நின்றுச்சு. அது அன்எக்ஸ்பெக்டடாக நின்றுச்சு, எனக்கே தெரியல. பட் 30 to 33 டேஸில் என்னடா 28 டேஸில் நம்ம போயிடுவோம், நம்ம இன்னும் 33 டேஸ் ஆகுது, இன்னும் நம்ம போகலையே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கிட்டில் செக் பண்ணி பார்த்தா 2 கோடு வந்துச்சு. 32 டேஸ் தான், 32 டேஸ் தான் இருக்கும், ஞாபகம் இல்லை எனக்கு. பட் 28 டேஸில் எனக்கு போகல அப்படின்னா 1 நாள் 2 நாள் தள்ளி போனதுலேயே நான் செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்த்ததில் எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சு. பட் எந்த சிம்டம்ஸுமே இல்லை. நான் பாட்டு ரொம்ப ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம்லாம். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட்டு குழந்தைக்கு 5 வருஷம் இல்லாமல் 4 வருஷம் இல்லாமல் பண்ணக்கூடாது, நெக்ஸ்ட் பேபி இருக்கக்கூடாது, அவனுக்கு ஜாதகத்தில் அப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில ரீசன் சொன்னதுனால அது டேப்லெட் போட்டேன். டேப்லெட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நின்றுருந்துச்சு. எல்லா டேப்லெட்டும் போட்டு தான் நான் அபார்ட் பண்ணேன். அதனாலே என்னமோ தெரியல, நான் இப்போ நெக்ஸ்ட்டு எனக்கு இந்த மாதிரியும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளான் பண்ணி கேட்கும் போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்படி ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 இயர்ஸ் நல்லா நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு. லைஃப் நல்லா தான் நார்மலாக தான் எனக்கு பீரியட்லாம் ஆகிட்டு இருந்துச்சு, எந்த இதுவும் இல்லை. பட் நெக்ஸ்ட்டு நம்ம கேட்கும் போது நம்மளுக்கு நின்றது பார்த்தீங்களா, அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இது லென்த்து கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் போகும். பட் உங்களுக்கு இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்கிறேன். இது என்ன ஆச்சுன்னா, சேம் நார்மலாகவே பார்த்திங்கன்னா 23-25 டேஸ்லேயே எனக்கு சில சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சு. அது சிவியராக தெரிய ஆரம்பிச்சு. எல்லாருக்கும் ஒரு மாதம் முடிஞ்ச பிறகு தான் ஸ்டார்ட் ஆகும். எனக்கு 25-26 நாள்லேயே ரொம்ப டயர்டு, அதிகமான ஒரு டயர்டு, தலைவலி பிடிச்ச தலைவலி விடவே இல்லை. பார்த்தீங்கன்னா எப்போ நின்றுச்சுன்னா, எனக்கு 7th வீக்கில் மிஸ்கேரேஜ் ஆச்சு. அப்போ வரைக்கும் எனக்கு மிஸ்கேரேஜ் ஆன பிறகு தான் தலைவலியாக என்னை விட்டு போச்சு. அந்த மாதிரி ஒரு தலைவலி இருந்துச்சு. டயர்டு, அப்படி ஒரு டயர்டு. எனி டைம் படுத்துக்கிட்டே தான் இருப்பேன், அப்படியே சொக்கிட்டே இருக்கும், அப்படி ஒரு டயர்டு. வாமிட்டுனா வாமிட்டு வரும், நமக்கு வாமிட்டு வெளிப்படையவே வாமிட் எடுத்துருவோம். அப்படி இல்லை வாமிட் வர மாதிரி கொமட்டும். அப்படி இல்லைனா நம்மளுக்கு கழுத்துக்கிட்ட வாமிட் வர மாதிரியே
ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கும், அப்படி இருக்கும். ஆனால் எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஏப்பமாக வந்துச்சு. எப்படின்னா நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, தண்ணி குடித்தாலும் சரி, நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் சரி, ஏப்பம் வரும். அந்த ஏப்பம் நல்லாவும் இருக்காது, ரொம்ப தெளிவாகவும் இருக்காது, ரொம்ப ஃப்ரீ, நம்மளுக்கு ரொம்ப வந்து ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி ஏப்பமும் இருக்காது. அது ஒரு மாதிரி ஏப்பம் வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த ஏப்பம் வரும்போது எனக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து ப்ரெக்னன்சிக்கான ஒரு சிம்டமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை. இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த சிம்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது என்னடா இப்படி ஒரு சிம்டம்ஸாக இருக்கே நமக்கு பேபி வந்து நாங்கள் அந்த மந்த் வந்து பிளான் பண்ணவே இல்லை. அந்த மந்த் எங்களுக்கு எப்படி நிற்காதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ இப்படி நின்றுருக்கு, இது வந்து கரெக்டாக தான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கா, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கா, நமக்கு டேட்டும் தள்ளி போயிடுச்சு, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சில சிவியராக அப்படி ஒரு சம்மந்தமே இல்லாமல் சிம்டம்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு அந்த தலைவலி விட்டு போகவே இல்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏப்ப மாதிரி ஒரு மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. வாமிட்டுக்கும் சேரல, அது வந்துட்டு வாமிட் எடுத்த மாதிரி சேரல, வாமிட் சென்சேஷன் மாதிரி சேரல, ஒரு மாதிரி இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் தூங்குறது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க்குக்கு போயிட்டுருக்கேன். அங்கே போய் நான் தூங்கிடுவேன். அங்கே போய் அப்படி ஒரு அடித்து போட்டவங்களாட்டும் 2-3 நாளைக்கு தூக்கம் இல்லாதவங்களாட்டும் தூங்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஓகே நம்ம போகலாம், அது ஒரு 35 days 40 days போனால் அவங்க என்னென்னாங்க இப்போ தான் 5th week ஆகுது, ஸ்கேன்லாம் அவங்க பண்ணல, 5th week தானே ஆகுது, ஸோ நீங்கள் வந்துட்டு 6th week முடிகிறப்ப நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போதைக்கு நீங்கள் வந்துட்டு அந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிவிட்டாங்க. பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. நான் நெக்ஸ்ட் வந்து பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டு நான் திரும்பி போனேன். ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க, வெஜினால தான் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தா என்னன்னு சொல்லியிருக்குன்னா, அவங்க ஃபேஸ், நான் ஸ்கேன் பண்ணும்போது அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தா அவங்க தேடுற மாதிரி இருந்துச்சு, அப்படியே விட்டு தேடுற மாதிரி இருந்துருச்சு. அப்புறம் அவங்க வெளியே வந்து என்ன சொன்னாங்கன்னா, வெறும் சாக் மட்டும் தான் இருக்குது, ஹார்ட் பீட்டே வரலாமா, அதுவும் வந்து கர்ப்பப்பை வாயில் தான் இருக்குது, வெறும் சாக்கு தான் இருக்குது, அது நீங்கள் சொல்கிற வீக்கில் அது இல்லவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. ஓகே இது 6th week எண்டு தானே, நீங்கள் 7th week எண்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 7th week வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. பட் அவங்களோட இதில் இல்லை, ஸ்கேன் சென்டருக்கு வந்து எழுதி கொடுத்தாங்க. அந்த ஸ்கேன் சென்டருக்கு போனால் பழைய ரிப்போர்ட் இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களும் அதே ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அது மேலே வந்து நம்மளுக்கு அந்த லிக்விட் மேலே வச்சு பண்ணுவாங்கள்ல அல்ட்ரா ஸ்கேன் மாதிரி, அந்த ஸ்கேனில் வச்சு பார்த்தாங்க. சேம் லாஸ்ட் வீக்கில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது இந்த வீக்லேயும். எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை, எந்த வளர்ச்சி எதுவுமே இல்லை, எதுவுமே ஹார்ட் பீட்டே வரவே இல்லை அப்படின்ட்டாங்க. திரும்பியும் சரி அந்த ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு டாக்டர்கிட்ட போனால் அவங்களும் அதுவே தான் சொன்னாங்க. இதுக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு, அப்படியே இருந்தாலும் கர்ப்பப்பை வாய்கிட்ட இருக்கிறதுனால நீங்கள் அது வளர்ந்துச்சுன்னா அது நீங்கள் அபார்ட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காகவே அது அபார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு டேப்லெட் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு. எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி இருக்கிற டைமில் இப்படி ஆகிடுச்சு. ஓகே ஹார்ட் பீட்டில் வந்து வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஆகி நமக்கு வந்துட்டு இப்படி ஆகிருந்தால் இன்னும் கஷ்டமாக இருக்கும். எதுவுமே வரல, வெறும் சாக் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா ஓகே நம்மளுக்கு வந்து கடவுள் இப்போ கொடுக்கல அப்படின்றது ஒரு பக்கம் மனசை தேர்த்திக்கிறாலும், எப்படி நம்ம அதை கிளியர் பண்ணுறது, நம்மளுக்கு ரொம்ப பெயினாக இருக்குமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வேறு எனக்கு ரொம்ப இருந்துச்சு. அந்த இதெல்லாம் வந்துட்டு என்னால் வந்துட்டு சொல்லவே முடியல. அந்த மாதிரி ஒரு இது பார்த்திங்கன்னா அப்போது அந்த டைமில் வந்து அவங்க டேப்லெட் கொடுத்தாங்க. ஏன் இந்த மேடம் இந்த மாதிரி ஆகுதுன்னு கேட்டால், ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்குன்னாங்க. நானே என் ஹஸ்பண்டும் வந்து ரொம்ப ரிலேஷன்லாம் கிடையாது, எல்லாம் ஃபார் ரிலேஷன் தான். ஆனால் வந்துட்டு ஏன் வந்துட்டு இப்படி ஆச்சுன்றது அவங்களுக்கும் தெரியல. இந்த மாதிரி யாருக்காச்சும் எப்பயாச்சும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து இங்கே நார்மலாகவே இருந்துக்கலாம், நார்மலாகவே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் நான் இதை வந்து எப்படி டேப்லெட் போட்டு எவ்வளோ நான் கஷ்டப்பட்டு அதை ரிமூவ் பண்ணுன்றது எனக்கு தான் தெரியும். ஃபஸ்ட்டு பெரிய டேப்லெட் ஒன்று போட சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 4 டேப்லெட் போட சொன்னாங்க, அதுக்கப்புறம் 1 day விட்டு 24 hours விட்டு ஒரு டேப்லெட் போட சொன்னாங்க. அதையும் போட்டு பயங்கரமான ஒரு 1 hour 2 hours அவ்வளோ வலிச்சு அது கர்ப்பப்பையை சுருக்கும், அது சுருக்கி அது எல்லாத்தையுமே சுருக்கி அது வந்துட்டு வெளியே வரும். அந்த சுருக்கும் போது நம்மளுக்கு கொடுக்குற வலி லைஃப் லாங், அந்த வலி வந்து நினைக்கவே கூடாது. பிரசவ வலி வந்து அது வந்து பழுத்து வெளியே படமாக விழுகிறதுக்கும் காயமாக விழுகிறதுக்குன்னு சொல்லுவாங்க. அதோடைய வலி எப்படி இருக்கும், அது வந்து அப்போ தான் அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. அதை வந்து அப்படியே வந்துட்டு புழிஞ்சு எடுத்து அது உள்ளேயே எல்லாத்தையும் பண்ணி தான் வெளியே தள்ளுதே. ரொம்ப வலி லைஃப்பில். அந்த மாதிரி மட்டும் யாருக்கும் நடந்துடக்கூடாது, நான் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன். நின்ற நல்லபடியாக நிற்கணும், நல்லபடியாக நம்ம குழந்தை பெற்றுக்கிற மாதிரி இருக்கணும். அது எனக்கு ஒரு தண்டனை மாதிரியும் ஆகிப்போச்சு. அதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டு நான் நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம். சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த ஸ்டோரி. அதில் ஒன்றுமே இல்லை, அந்த சாக் மட்டும் தான் வந்து விழுந்தது, அதுலேயும் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் ஆனேன்.
இதுதான் என்னுடைய ஸ்டோரி. இது யாருக்குமே நடக்கக்கூடாதுன்னு மட்டும் நான் நினச்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கேர்ஃபுல்லாக வந்துட்டு டாக்டரை போய் பார்த்து நீங்கள் உடம்பு உங்கள் வயிற்றில் குழந்தை இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு வீடியோவில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.